கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் தாமஸ் வாக்கர். இவருடைய காலம் 1859 முதல் 1912 வரை. இவருடைய நாடு இங்கிலாந்து. இவருடைய தரிசன பூமி திருநெல்வேலி, இந்தியா. பண்ணை விலை பங்களா. அங்கு செல்வதற்கோ பலருக்கும் பயம். ஏனெனில் அங்கு சென்றவர் எவரும் தனி மனிதனாய் திரும்பியதில்லை. வாழ்வின் ஒளியாம் கிறிஸ்துவை மனிதருக்கு காட்டும் பங்களா அது. அங்கு சென்றவர்கள் கிறிஸ்துவை இதயத்தில் ஏந்தியபடிதான் திரும்ப முடியும். அந்த பங்களாவிற்கு சொந்தக்காரராய் இருந்தார் தாமஸ் வாக்கர். இயேசுவின் தொண்டராய் இங்கிலாந்து நாட்டை விட்டு இந்தியா வந்தார் அவர். திருநெல்வேலியின் திருப்பு முனையாய் தன்னை தியாகம் செய்தார். பேராயர் சஜ்ஜன் அவர்களுடன் இணைந்து பேரானந்தத்தை மக்களுக்கு அளித்தார். வாழ்வின் உண்மையை எடுத்துரைத்தார். கிறிஸ்தவர்களை எண்ணிக்கையில் உருவாக்காமல் நடமாடும் உண்மை கிறிஸ்தவர்களாக உருவாக்கினார். வலுவான திருச்சபைகள் வசீகர தோட்டத்துடன் வானளவு எழும்பின. அநேகர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவின் மந்தையில் இணைந்தனர், சிந்தையில் மகிழ்ந்தனர், செயலில் உயர்ந்தனர். வாக்கர் கிராமம் கிராமமாக நடந்து மாட்டு வண்டியில் சென்று ஊழியம் செய்தார். பண்ணை விலை வட்டாரம் அசைந்தது, உயிர் பெற்றது, உயிர்த்து எழுந்தது, செழித்து வளர்ந்தது. எமி கார்மைக்கல் அம்மையாரின் ஊழியம் நிலைத்து நிற்க வழி செய்தார் வாக்கர். இதனால் டோனாவூர் அனாதை பிள்ளைகளின் இல்லம் உருவானது. அநேக ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்தி மக்களை விழிப்படையச் செய்தார். இந்தியர்கள் ஆன்மீக எழுச்சிக்கு அடித்தளமிட்டார். நற்செய்திக்கு உரமிட்டார். மிஷனரிகளின் மிஷனரியாக, நற்செய்தி வீரனாக ஓயாமல் ஓடி உழைத்து திருநெல்வேலி வாக்கர் என்று அழைக்கப்படும் இவர் 1859 ஆண்டு இதே நாள் பிப்ரவரி மாதம் பிறந்தார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒருவருக்காவது சுவிசேஷம் கூறுவீராக. ஜீவநீரோடை இப்படியாக சொல்கிறது: உயர்ந்த கருத்துக்களை உலக தர முடியும், உயர்ந்த வாழ்க்கையோ இயேசு மட்டுமே தருவார். பிரியமானவர்களே, தாமஸ் வாக்கர் பண்ண விலை அவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய வீட்டுக்கு யாராவது சென்றால் அவர்கள் இயேசுவை பெற்றுக்கொள்ளாமல் அங்கிருந்து வெளியேற முடியாது. ஆம், அவருடைய பேச்சு, அவர் பழகும் விதம், அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் நமக்குள் கிறிஸ்துவை கொடுத்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு உண்மை கிறிஸ்தவராக, அதாவது பேரளவில் அல்ல, கிறிஸ்துவை தன்னில் தரித்து கொண்டு கிறிஸ்துவையே வெளிப்படுத்துகிறவராக அவர் வாழ்ந்து வந்தார். மிஷனரிகளுக்கு மிஷனரியாகவும், உதவியற்ற மக்களுக்கு உதவியாளராகவும், எல்லா மக்களுக்கும் எல்லாமாக அவர் இருந்து செயலாற்றிருக்கின்றார். திருநெல்வேலி பகுதியிலே கிறிஸ்துவை அறிவிப்பதில் அவருக்கு நிகர் அவரே. ஆம், திருநெல்வேலி பகுதியில் பெரிய ஒரு மாற்றத்தை, ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினதில் அவருடைய பங்கு பெரிதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று நாம் கிறிஸ்துவண்டை ஜனங்களை வழி நடத்துகிறோம். எண்ணிக்கை அளவில் நடத்துகிறோமா? இல்லை, ஜனங்கள் உள்ளத்தளவில் இயேசுவோடு ஒன்றி வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு அவர்களை வழிநடத்தி செல்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். பேரளவிலும் எண்ணிக்கை அளவிலும் கிறிஸ்தவர்களாக கூட்டத்தை பெருகச் செய்வது அது கிறிஸ்துவுக்கு உகந்தது அல்ல. ஓர் ஆத்துமா வந்தாலும் அந்த ஆத்துமா கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக, கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறதாக, நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவான ஒரு ஜீவியத்தை ஜீவிப்பதற்காக நாம் வழி நடத்த வேண்டும். வழி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் கிறிஸ்து இயேசு நம்மில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒரு உண்மை கிறிஸ்தவர்களாக இந்த பூமியிலே வாழ்வோம். பிறரையும் ஒரு உண்மை கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவண்டையில் வழி நடத்துவோம். அதுவே இம்மையில் நமக்கு நன்மையை கொண்டு வருகிறது, மறுமையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யாத்ராகமம் 17-18 அதிகாரங்கள், சங்கீதம் 72, மார்க்கு 5. இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.